ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், இந்த சில்லி கோபி நான் செஞ்சு வச்சுருக்கேன். மசாலா எல்லாமே ஹோம்மேடு மசாலா. நம்ம வீட்டில் எல்லாமே அரைச்சி நம்ம மசாலா ரெடி பண்ணி நம்ம சில்லி கோபி பண்ணியிருக்கோம். இப்போ இதை வச்சுட்டே நம்ம சூப்பரான நல்ல டேஸ்டான கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து இதையும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். இப்போ இதுலேயே ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இன்னும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இதில் ஒரு குடமிளகாய் எடுத்து நல்ல நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு போட்டுக்கோங்க. இது லேசாக வதக்கினா போதும். பாருங்க, இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். பாருங்க, ரெட் சில்லி சாஸ் நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்க, டொமேட்டோ கெச்சப் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இதுலேயே ஊற்றிடலாம். பாருங்க, நம்ம எடுத்து வச்சுருக்க கோபிலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாமே இதில் போட்டுடலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க, இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு. இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்ல ஜம்முன்னு சூப்பரான கோபி மஞ்சூரியன் அட்டகாசமான சுவையில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான நல்ல டேஸ்டான கோபி மஞ்சூரியன் நல்ல ஜம்முன்னு செஞ்சுட்டோம். இதே மாதிரி ஒரு மஞ்சூரியனை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.